வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பைனாப்பிள் ஜாம் செய்கிறது எப்படி. 1 கப் பைனாப்பிள், 3/4 கப் சர்க்கரை, அரை லெமன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எடுத்து வச்சுருக்கிற அந்த பைனாப்பிளை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் நம்ம அரைச்ச இந்த பைனாப்பிளை எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டி விழாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஓரளவு நல்லா கொதித்த பிற்பாடு நல்லா இப்போ கொதிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை சேர்த்து கிளறிக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இந்த பதமாக போதும்னு நினைக்கிறேன். நல்ல ஜாம் பதத்துக்கு அது வந்துருச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த அரை லெமனில் ஒரு 4 சொட்டு போதும். 4 சொட்டு விட்டு நல்லா கிளறி எடுத்தாச்சுன்னா இப்போ நல்லா கிளறி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு சுவையான பைனாப்பிள் ஜாம் தயார். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா,